டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸை டெக்னிக்கலாக பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி நல்ல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் அப்படி ஃபார்ம் ஆயிருந்தாலும் கூட நேற்றுக்கான லோ வந்து இப்போ வரைக்கும் பிரேக் ஆகலை. பட் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லியே ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த 22 மே 2025 அந்த கேண்டிலுடைய லோ அந்த கன்சல்டேஷனுடைய லோவாக இருந்துச்சு. அந்த கன்சல்டேஷனுடைய லோவை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே வந்திருந்தாலும் க்ளோசிங் வைக்கல. பட் இன்றைக்கி வந்து க்ளோசிங் வச்சிருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவ் சைன். ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே மேக்ஸிமம் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கும்போது அது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வீக்லி க்ளோசிங்கும் கன்ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம வீக்லி சார்ட்டில் மாற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நம்மளுக்கு இந்த கன்சல்டேஷனுடைய லோவுக்கு கீழே க்ளோசிங் வச்சுட்டாங்க. பட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதில் நம்ம ஒரு சப்போர்ட் ரன் லைனும் தென் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரன் லைனும் போட்டிருக்கோம். ரெண்டும் இந்த இடத்துல கோயின்சைட் ஆகுது. இதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டஸ்ட் லெவல்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டஸ்ட் லெவல்ஸில் நம்மளுக்கு அந்த இடத்துல சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு டைம் எடுத்துட்டாங்க. இனி எத்தனை டைம் எடுக்குன்னு சொல்ல முடியாது. மேபி இன்னொரு டைம் கூட எடுக்கலாம். பட் ஒருவேளை அது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லாங் சப்போர்ட், இந்த சப்போர்ட் தான் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வருதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்டில் நம்மளுக்கு பேரிஷாக தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரெட் கேண்டிலே சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நிஃப்டியில் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கிட்ட வந்திருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டியில் இந்த ஜோன் வரைக்கும் இனியும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்தால் தான் சப்போர்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபால் தான். ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோனுடைய டாப் அப்படிங்கிறது அடுத்த வாரம் ரீச் ஆயிரும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் அதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த சாட்டர்டே சண்டேஸில் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் டேரிஃப் பேஸ் பண்ணி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு தான் செய்யுது. ஏன்னா நம்மளுக்கு நிஃப்டியில் அந்த சப்போர்ட் வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடி. ஸோ ஐடி இண்டெக்ஸ் நம்மளுடைய இம்பார்ட்டண்டான ஜோனை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக ஒரு சப்போர்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த 7th ஏப்ரல் அந்த டே கேண்டலினுடைய லோ வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பெரிய ஒரு ஃபால் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்கோம். அந்த பெரிய ஃபால் 2022 வந்த லோயஸ்ட் பாயிண்ட் அந்த லெவல் வரைக்கும் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வரைக்கும் அது பிரேக் ஆகலை. பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இந்த ஜோனுக்குள்ளே இருந்தே நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இனி அந்த ஜோன் ரீச் ஆகலை, ஜோனுடைய டாப் ரீச் ஆச்சு அப்படின்னாலே நம்ம ஒரு சப்போர்ட்டை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி. எஃப்எம்சிஜி நம்மளுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஃபால் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ரன் லைன் ரீசெண்டாக ஒன்று ட்ராப் பண்ணியிருக்கோம். அதை நம்ம பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் மாதிரி தெரியும். பட் இந்த செகண்ட் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹெட்னுடைய ஹைட் வரைக்கும் வந்துட்டாங்க. இதை நான் ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இது ஹெட் அண்ட் ஷோல்டராக மாறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனாலும் அதுக்கு கீழே இன்னொரு ட்ரெண்ட் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பர்டிகுலராக வந்து 7th ஏப்ரல் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் இருக்குது. அந்த கேப் ஃபில்லப் ஆகிறதும் இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுறதும் கிட்டத்தட்ட சேம் பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா நம்மளை பொறுத்த வரைக்கும் இறக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டாக ஒரு லெவலும் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இன்டர்மீடியேட் லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேஜராக உங்களுக்கு நேற்று மென்ஷன் பண்ணேன். நேற்று தான் ஃபஸ்ட் டைமாக மென்ஷன் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் மார்க் பண்ணியிருந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டத்தட்ட இந்த மார்ச் 5 அந்த கேண்டிலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் கிட்ட தான் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 9th மே கேண்டிலுடைய லோவை ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்த்திருக்கோம். ஒரு மைனர் சப்போர்ட் நான் சொல்லியிருக்கேன். அந்த மைனர் சப்போர்ட் ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கறது கரெக்டாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலேவாக வருது. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஸ்லோ தான், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. பட் நம்ம டிஸ்கஸ் பண்ண லெவல்ஸ் ரெகுலராக அதே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அது கரெக்டாக ஞாபகம் இருக்குது, அதனால உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50. ஸோ நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல கன்சல்டேஷனுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் கிளியர் கட்டாக பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணால் 19th ஜூன் கேண்டிலுடைய லோவும் கிளியர் கட்டாக பிரேக் ஆயிடுச்சு. இனி அடுத்த கட்டமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் 50ல் ஒரு ஃபாலை தான் எதிர்பார்க்கணும். எல்லா இண்டெக்ஸுமே இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரிஷாக தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போர்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு அறிகுறி இருக்கிற மாதிரி இப்போ வரைக்குமே தெரியல. நிஃப்டியில் மட்டும்தான் வந்து ஒரு மைனர் சப்போர்ட்ஸ் பக்கத்தில் இருக்குது. மற்ற இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் நம்மளுக்கு அந்த பேரிஷ் ட்ரெண்டில் ஜாயின் ஆயிருக்கு. இப்போ தான் ஜாயின் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம அந்த கன்சல்டேஷனுடைய லோ பிரேக் ஆனால் தான் நம்ம வந்து அந்த டிசிஷன்ஸ்குள்ளே வர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500லையும் அந்த கன்சல்டேஷனுடைய லோ வீக்லி க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு. நீ அடுத்த கட்டமாக இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. 9th மே அண்ட் 13th மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12th மேல ஒரு கேப் இருக்குது. இதே மாதிரி கேப் உங்களுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50லையும் இருக்குது. அந்த கேப் நம்மளுக்கு ஃபில்லப் ஆகும்போது ஒரு சப்போர்ட் அந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த இடத்துலையும் அந்த கன்சல்டேஷனுடைய லோ பிரேக் ஆயிடுச்சு. நம்ம வந்து நிஃப்டியில் சொன்ன மாதிரியே தான் இதில் நம்ம ட்ராப் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரீவியஸாக ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆன பிளேஸ் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டாங்க. இனியும் ஒரு 1100 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபால் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடம் ரீச் ஆயிரும். பட் அதுக்கு இன்டர்மீடியட்டாகவே நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தென் நிஃப்டி மிட் கேப் இங்கே நம்மளுக்கு இந்த ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாகவும் லாஸ்ட் ஒரு 4 டேஸாக சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிளியர் கட்டாக பிரேக் ஆயிருக்கு. பட் பிரேக் ஆனாலும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நியர்லி 25th ஏப்ரல் அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7th மே 8th மே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ட்டாக ஒர்க் அவுட் ஆன ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலில் நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். அது பிரேக் ஆகும்போது அதே கன்சல்டேஷனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த லோயஸ்ட் பாயிண்ட்டை நம்ம சப்போர்ட்டாக எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம். தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப். ஸோ ஸ்மால் கேப் நம்மளுடைய அந்த லெவலில் கிளியர் கட்டாக பிரேக் பண்ணிருச்சு. நம்ம இது 6th ஆகஸ்ட் அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேஸ் பண்ணி பிரேக் ஆயிடுச்சு. பட் சின்ன மைல்டு க்ளோசிங் தான். பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு. நீ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் அதை தான் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும். ஒருவேளை அந்த சப்போர்ட் லைனும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 1200 1300 பாயிண்ட் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக ஸ்மால் கேப்பில் எதிர்பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ்லையும் அதே 1100 தான் சொல்லியிருந்தேன். பட் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வேல்யூ பேஸ் பண்ணி பார்க்கும்போது 1100ங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரே நாள் ரீச் ஆகக்கூடிய ஒரு லெவல் தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய லெவலுங்கிறது நியர்லி 16,000 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால 1200ங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபாலாக இருக்கும். ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இந்த ட்ரெண்ட்லைன் நம்மளுக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அப்படி இல்லைனா தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் கன்சல்டேஷனுடைய லோ கிளியர் கட்டாக இன்றைக்கும் பிரேக் ஆயிருக்கு. நீ அடுத்த கட்டமாக நம்ம இந்த இடத்துல எதிர்பார்க்கறது 9th மே அண்ட் 12th மே அந்த கேண்டலுக்கு இன்பிட்வீனில் ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை நம்ம ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கன்சல்டேஷனுடைய லோ பிரேக் பண்ணாததுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 2 ரேஞ்சில் எது பிரேக் ஆகுமோ அந்த டைரக்ஷனில் நம்ம வந்து திங்க் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். பட் அது வந்து பிரேக் ஆனது எங்கன்னா டவுன் சைடில் அது 1st ஆகஸ்ட் அன்றைக்கி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் தான் அந்த கன்சல்டேஷனுக்குள்ளே திரும்பவும் வந்தாலும் எங்கிருந்து வேணாலும் திரும்ப அடுத்த கட்டமாக ஃபாலோ ஆகலாம்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றுக்கு டவ் ஜோன்ஸில் ஒரு ஃபால் வந்திருக்கு. இனி அடுத்த கட்டமாக இந்த சப்போர்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகணும். அதாவது இந்த ரெட் கேண்டலுடைய லோ பிரேக் ஆகவே கூடாது. ஒரு வேளை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த ஜோனுடைய டாப் தான். ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் திரும்ப உள்ள போகிறது ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் பிளேஸை ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபாலோ ஆகிறதுக்காக தான். நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக் பாயிண்ட் தான் நம்ம வந்து ரீடெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி கிடையாது. இங்கே கடைசியாக வந்த ஃபாலில் ஒரு இம்பார்ட்டன்டான செல்லிங் ப்ரெஷர் எந்த இடத்துல ஆக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 31 ஜூலை அந்த கேண்டலுடைய ஹையே ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ட் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அதான் ஒரு பெரிய ரெட் கேண்டில். கிட்டத்தட்ட அதுக்கு பக்கம் வரைக்கும் போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்றுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபாலோ கொடுத்துருக்காங்க. அதனால நேற்றைய கேண்டலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா இனி பிரேக் ஆகும்போது நம்ம தாராளமாக ஒரு ஃபாலோ இந்த ஜோனுடைய ஹை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ நாஸ்டாக் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் வச்சிருந்தாலும் அது ஒரு ரெட் கேண்டில் தான். ப்ரீவியஸ் கேண்டலுடைய ஹைக்கு பக்கத்தில் போயிட்டு நம்மளுக்கு ரெட் கேண்டில் தான் வச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையை ஒரு சப்போர்ட்டாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது வந்துச்சுன்னா சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா இந்த ரெஸ்டன்ட் ப்ளீஸ். ஸோ ரெஸ்டன்ட்டுக்கும் வந்து சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால எந்த ரேஞ்சு நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. நம்ம எங்கே போய் ரீச் ஆகிட்டு ஒரு ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம இண்டிகேட் பண்ணலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா S&P 500. ஸோ S&P 500 பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கோ சேம் அதே இண்டிகேஷன்ஸ் தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. அந்த ட்ரெண்ட் லைன் ஆல்ரெடி சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அதனால திரும்பவும் சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அது பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததான் என்னுடைய ஆன்லைன் கிளாஸுக்கான டேட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணிட்டேன். 18th ஆகஸ்ட். ஸோ 18th ஆகஸ்ட்லேருந்து என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது யாராவது இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோனுடைய கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இது வந்து பப்ளிக் வீடியோ தான். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த சேனலில் நான் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கன்சல்டேஷன் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு பிரேக் ஆகவே இல்லை. சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அகைன் ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் போகும்போது நம்மளுக்கு டாப்பில் செல்லிங் ப்ரெஷர் ஆக்ட் ஆகுது. ஸோ ஐ திங்க் இந்த ட்ரெண்ட் லைன் திரும்ப ரீச் ஆக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அது ரீச் ஆச்சு அப்படின்னா நம்ம ஒரு சப்போர்ட் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர் லைன் வரைக்கும் ஒரு ஃபால் வரதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அங்கிருந்து நல்ல ஒரு கிரீன் கேண்டலும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ண சப்போர்ட் திரும்ப ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கான லோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆகிடுச்சுன்னா க்ரூட்ல ஒரு ஃபால் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஆக்சுவலாக நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் தான். இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் கொடுக்குதுன்னா இந்த கன்சல்டேஷனுடைய ஹையை நம்ம திரும்பவும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்னைக்கான ஸ்டாக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.